ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டர் பீன்ஸ் மசாலா. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பட்டர் பீன்ஸ் மசாலாவுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். 3/4 கப் பட்டர் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். பட்டை கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு கடாய் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. எடுத்து வச்சுருந்தேன் பட்டை கிராம்பு சோம்புலாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. எடுத்து வச்சுருந்தேன் வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்க உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. எடுத்து வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வடையெல்லாம் நல்லா போயிடுச்சு. எடுத்து வச்சுருந்தேன் தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. எடுத்து வச்சுருந்தா மசாலாவும் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருந்தா பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் இதில் 3/4 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பட்டர் பீன்ஸ் மசாலாவை குக்கரில் கூட செஞ்சிடலாம். குக்கரில் 5 விசில் வச்சு எடுத்தால் நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். நம்ம கடாயில் செய்கிறதுனால பட்டர் பீன்ஸ் வேகணும். அதனால் அதை 20 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலரி விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இன்னும் தண்ணியெலாம் நல்லா வற்றணும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பட்டர் பீன்ஸ் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பட்டர் பீன்ஸ் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.